Smart Learning Channel. Chapter 3 Scoping. What is scope? Scope is a visibility of variables, parameters and functions in one part of a program to another part of the same program. Okay, that is known as scope. In other words, which part of your program can see or use it. நம்ம வந்து ஸ்கோப் அப்படிங்கிறது ஒரு வேரியபிளோட லிமிட் என்ன, அதோட விசிபிலிட்டி என்ன, பாராமீட்டரா அதோட விசிபிலிட்டி என்ன, ஃபங்க்ஷனோட விசிபிலிட்டி என்ன, ஒரு பார்ட்ல இருந்து இன்னொரு பார்ட்ல அதாவது ஒவ்வொரு பார்ட்டா நம்ம பிரிச்சிருப்போம் இல்லையா, ஃபங்க்ஷன் மூலமா ஒவ்வொரு பார்ட்டா சேம் ப்ரோக்ராமே பார்ட்டா பிரிச்சிருப்போம். ஸோ அதுல ஃபங்க்ஷனோட லிமிட் என்ன, பாராமீட்டரோட லிமிட் என்ன அப்படிங்கிறத பார்க்கறது தான் ஸ்கோப் அப்படிங்கிறது. ஓகே. Normally, every variable defined in a program has global scope. ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியில ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணோம்னா அதுக்கு பேர் குளோபல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வேரியபிளுமே ஒரு ப்ரோக்ராம்ல நம்ம டிஃபைன் பண்ணியிருந்தோம், அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியில டிஃபைன் பண்ணியிருக்கோம் ஒரு ப்ரோக்ராம்குள்ள அப்படின்னம்னா தட் இஸ் அ குளோபல் ஸ்கோப். ஒன்ஸ் ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்ணிட்டோம்னா every part of your program can access that variable. Global variable ஒரு வேரியபிளை வந்து ஒரு ப்ரோக்ராம்குள்ள நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம், டிஃபைன் பண்ணிட்டோம்னா அந்த வேரியபிளோட வேல்யூஸை ஹோல் ப்ரோக்ராம்ல என்டையர் ப்ரோக்ராம்ல எங்க வேணாலும் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். பட் இட் இஸ் a good practice to limit a variable's scope to a single definition. ஒரு வேரியபிளோட லிமிட் வந்து ஒரு சிங்கிள் லிமிட், அதாவது சிங்கிள் டெஃபினிஷன்லேயே வேரியபிளோட ஸ்கோப் வந்து என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, சிங்கிள் டெஃபினிஷன்ல தான் கொடுக்கணும், அதுதான் வந்து ஒரு நல்ல ப்ரோக்ராம். ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சைட் த ஃபங்க்ஷன் காண்ட் அஃபெக்ட் த வேரியபிள் ஆன் த அவுட் சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன் இன் அன்எக்ஸ்பெக்டட் வேஸ். ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியில ஒரு வேரியபிளோட வேல்யூஸ் வந்து நம்ம அசைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷனுக்குள்ள சேஞ்ச் ஆகிறப்போ வேல்யூஸை அந்த வேரியபிளை அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, ஸோ அதனால சிங்கிள் டெஃபினிஷன்ல நம்ம குளோபலில் அக்சஸ் பண்றப்போ இது ஒரு அட்வான்டேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். விசிபிலிட்டி ஆஃப் வேரியபிள், ஃபங்க்ஷன் அண்ட் பேராமீட்டர்ஸ்க்கு பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்கோம். a equal to 11. ஸோ a equal to 11 is a global variable. பைத்தான்ல ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றதுக்கு நமக்கு டெஃப் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணணும். Here def is a keyword. Function 1 is a function name. Only one parameter. Bங்கிறது parameter கொடுத்துருக்காங்க. print b அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம டெஃபினிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா print b ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ b is a local variable. ஓகே, ஸோ இந்த லோக்கல் வேரியபிள் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும். அவுட் சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன் it cannot access that variable. Okay, so அப்ப இந்த bங்கிற வேரியபிள் ஃபங்க்ஷன் 1ல நம்ம எங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம். அவுட் சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன் 1 b கேன் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, பட் ஏங்கிற வேரியபிள் பார்த்தீங்கன்னா குளோபல் வேரியபிள். அது நம்ம எல்லா ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் ஒரு ப்ரோக்ராம்குள்ள என்டையர் ப்ரோக்ராம்குள்ள எந்த ஃபங்க்ஷன்ல வேணாலும் எந்த பார்ட்ல வேணாலும் நம்ம யூஸ் பண்ண முடியும். தட் இஸ் a global variable. ஓகே, அடுத்து இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. def add c, d. So c, d is a parameter, add is a function name, def is a keyword. அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிருக்கோம், print c plus d. So c plus d is a local variable. இது ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். print b ன்னு கொடுத்துருக்காங்க. print bங்கிறது ஃபங்க்ஷன் 1ல யூஸ் பண்ணக்கூடிய லோக்கல் வேரியபிள்ஸ். அது ஃபங்க்ஷன் 1குள்ள மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். பட் டெஃப் ஆட் அப்படிங்கிற அந்த ஆட் ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ எரர் மெசேஜ் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும் print b அப்படின்னம்னா. இதுவே print a கொடுத்துருந்தோம்னா நமக்கு 11ங்கிறது பிரிண்ட் ஆகும், எரர் மெசேஜ் ப்ரொடியூஸ் பண்ணாது. பட் லோக்கல் வேரியபிள்ஸை வித்தின் ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஃபங்க்ஷன் 1 4ன்னு கொடுக்குறோம். அப்போ bக்கு நமக்கு என்ன வேல்யூ நமக்கு அசைன் ஆகும்னா 4ங்கிறது அசைன் ஆகும். print 4ங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆகும். add 4, 5. cக்கு வந்து 4 வந்து அசைன் ஆகும், dக்கு 5ங்கிறது அசைன் ஆகும். c plus d, what is the answer? 4 plus 5, 9. ஸோ print 9ங்கிறது பிரிண்ட் ஆகும். பட் print bங்கிறது எரர் மெசேஜ் ப்ரொடியூஸ் பண்ணும். print aங்கிறது கொடுத்தோம்னா குளோபல் வேரியபிள் என்ன வேல்யூ இருக்கு, நமக்கு 11ங்கிறது பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த ப்ரோக்ராம்ல பார்த்தீங்கன்னா குளோபல் வேரியபிள்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, லோக்கல் வேரியபிள்னா என்னன்னு தெரியும். குளோபல் வேரியபிள்னா அவுட் சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனை நம்ம என்ன சொல்றோம்னா குளோபல் வேரியபிள். இன்சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன்
ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணீங்கன்னா தட் இஸ் லோக்கல் வேரியபிள். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன்னா என்னன்னு தெரியும். ஓகே, ஸோ அதே மாதிரி பேராமீட்டர், ஆர்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் லெசன்லயே நம்ம பார்த்துருக்கோம். வாட் இஸ் ஆர்குமெண்ட்? ஆர்குமெண்ட்னா வேல்யூஸ் வந்து நம்ம ஆர்குமெண்ட்னு சொல்றோம். பேராமீட்டர்ஸ்ங்கிறது வேரியபிள்ஸ் வந்து நம்ம பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவோம். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள பாஸ் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸ் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இதுதான் ஸ்கோப்பிங் அப்படின்னு சொல்றாங்க. விசிபிலிட்டி ஆஃப் வேரியபிள்ஸ், ஃபங்க்ஷன் அண்ட் பேராமீட்டர்ஸ். அடுத்து வேரியபிள் ஸ்கோப். Their addresses to an object in memory. வேரியபிள்னா என்ன? ஃபர்ஸ்ட் வேரியபிள்னா ஒரு ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கக்கூடிய ஒரு வேல்யூஸ்க்கு சம் நேம்ஸ் வந்து நம்ம அசைன் பண்றோம். இப்போ ஒரு மெமரியில 10ங்கிற ஒரு வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூக்கு ஏங்கிற ஒரு வேல்யூவை அசைன் பண்றோம். ஓகே, அப்ப இந்த ஏங்கிற நேம் நம்ம கூப்பிடுறப்ப 10ங்கிற வேல்யூஸ் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ அதுதான் அட்ரஸஸ் அப்படின்னு சொல்றாங்க. they are addresses to an object in memory. ஓகே, மெமரியில இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு அட்ரஸ் கொடுக்குறோம். எது மூலமா கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் ஆர் பாயிண்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் அண்ட் பாயிண்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த C++ல நம்ம படிச்சிருக்கோம். பாருங்க, மெயின் பாயிண்டர் வேரியபிள்ஸ்ல பாருங்க, மெயின் அதுக்குள்ள a equal to 10. ஸோ ஏங்கிறது நார்மல் வேரியபிள். ஆஸ்ட்ரிக்ஸ் p அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இட் இஸ் a pointer type variable. It assigned as the address of the variable a. வேரியபிள் a ஆம்பர்சன்ட் போட்டாங்கன்னா அட்ரஸ் வந்து அது ஸ்டோர் பண்ணும். ஏவோட அட்ரஸஸ் பாருங்க, மேல இருக்க டேபிள் பாருங்க. a அப்படிங்கிறது வேரியபிள், அட்ரஸ் அப்படிங்கிறது 0001, அதாவது மெமரியோட அட்ரஸ், அது எந்த லொகேஷன்ல இருக்கு அப்படிங்கிற மெமரி அட்ரஸ். வேல்யூ 10ங்கிறது நமக்கு ஸ்டோர் ஆயிருக்கு. அப்போ ஏவோட அட்ரஸ் என்னது? 0001. ஓகே, 0001. அப்போ இந்த ஆஸ்ட்ரிக்ஸ் p ஈக்குவல் டு 0001ங்கிறது அசைன் ஆகும். இப்போ சி அவுட் p அப்படின்னு கொடுத்தோம்னா pங்கிறதுல நமக்கு அட்ரஸ் மட்டும்தான் இருக்கும். ஏவோட அட்ரஸ் என்னது? 0001ங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, இதுவே ரெஃபரன்ஸ் வேரியபிள் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வேரியபிளுக்கு அனதர் அலைஸ் நேம் வந்து கிரியேட் பண்றது தான் ரெஃபரன்ஸ் வேரியபிள். இப்போ மெயின்ல பாருங்க b ஈக்குவல் டு 11. ஸோ b இஸ் a நார்மல் வேரியபிள். ஆம்பர்சன்ட் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அந்த b யோட அலைஸ் நேம் என்னன்னா ஆர். இப்போ சி அவுட் ஆர் அப்படின்னு கொடுத்தோம்னா ஆர்ல என்ன வேல்யூ இருக்கும்? b யோட வேல்யூ. b ல என்ன வேல்யூ இருக்கு? 11. ஸோ 11 வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். இதுதான் பாயிண்டர் டைப் வேரியபிள், இது ரெஃபரன்ஸ் டைப் வேரியபிள். இது மூலமா ஒரு ஆப்ஜெக்டோட அட்ரஸஸை நம்மளால என்ன பண்ண முடியும்னா பாயிண்ட் பண்ண முடியும். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. they are addresses to an they are addresses, references or pointers to an object in memory. When you assign a variable with becomes to an, அதாவது அந்த சிம்பிள்க்கு பேர் வந்து becomes அப்படின்னு படிக்கணும். assigns or becomes அப்படின்னு சொல்லணும். to an instance or binding or mapping the variable to that instance. அதாவது ஒரு வேரியபிளுக்கு பாத்தீங்கன்னா இந்த சிம்பிள் போட்டு நம்ம ஈக்குவல் சிம்பிள் போட்டு ஒரு வேல்யூவையோ இல்ல ஒரு ஆப்ஜெக்டையோ நம்ம என்ன பண்றோம்? அசைன் பண்றோம். அந்த மாதிரி அசைன் பண்றது தான் நம்ம என்ன சொல்றோம்னா பைண்டிங் இல்லைன்னா மேப்பிங் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ வேரியபிளோட ஒரு ஆப்ஜெக்டை தான் நம்ம இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா இன்ஸ்டன்ஸ். ஒரு வேரியபிளோட ஒரு ஆப்ஜெக்டை பைண்ட் பண்றோம் இல்லைன்னா மேப்பிங் பண்றதுக்கு இந்த சிம்பிள் வந்து நம்ம யூஸ் பண்றோம். மல்டிபிள் வேரியபிள்ஸ் கேன் பி மேப்டு டு த சேம் இன்ஸ்டன்ஸ். மல்டிபிள் வேரியபிள்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் a ஈக்குவல் டு b ஈக்குவல் டு c, இது மாதிரி நிறைய வேரியபிள்ஸையும் நம்ம அட் அ டைம்ல இல்ல சேம் ஆப்ஜெக்டை கூட நம்மளால என்ன பண்ண முடியும்னா மேப் பண்ண முடியும். ஓகே, ஸோ a அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டை வந்து பாத்தீங்கன்னா c ஈக்குவல் டு d ஈக்குவல் டு a அப்படின்னு கொடுக்குறேன்னா c அண்ட் d வந்து மல்டிபிள் வேரியபிள்ஸ், அது வந்து வேற வேற வேரியபிள்ஸ். அதுக்கு வந்து நம்ம சேம் ஆப்ஜெக்ட் டிங்கிற ஒரே ஆப்ஜெக்டை வந்து நான் அசைன் பண்றேன் அப்படின்னு சொன்னோம்னா ஸோ அது வந்து மல்டிபிள் வேரியபிள்ஸ் கேன் பி மேப்டு டு த சேம் இன்ஸ்டன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மேப்பிங். மேப்பிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஃபங்க்ஷன் அந்த சாப்டர்ல படித்தோம். பைண்டிங் ஃபங்க்ஷன் பைண்டிங் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து பார்த்தோம். the process of binding a variable name with an object is called mapping. ஓகே, ஸோ பைண்டிங்ல என்ன பார்த்தோம்னா வேரியபிளோட ஒரு வேல்யூ அசைன் பண்ணோம்னா அதுக்கு பேர் பைண்டிங்னு பார்த்தோம். இங்க வந்து ஒரு வேரியபிளோட ஒரு ஆப்ஜெக்டை வந்து பைண்ட் பண்ணோம்னா அதுக்கு பேரு மேப்பிங். the process of binding a variable name with an object is called mapping.
அதுக்கு என்ன நம்ம சிம்பிள் யூஸ் பண்றோம்னா ஈக்குவல் டு சைன் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்றோம். ஈக்குவல் டு சைன் இஸ் யூஸ்ட் இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டு மேப் த வேரியபிள் அண்ட் ஆப்ஜெக்ட். ஒரு வேரியபிளையும் ஆப்ஜெக்டையும் நம்ம மேப் பண்றதுக்கு இந்த ஈக்குவல் சிம்பிள் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம மேப் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நேம் ஸ்பேஸ். இப்போ இந்த மாதிரி மேப்பிங் பண்ணி வச்சு அது வந்து ஒரு கண்டெய்னரா இருக்கும். ஓகே, நேம் ஸ்பேஸ் ஆர் கண்டெய்னர் ஃபார் மேப்பிங் நேம்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் டு ஆப்ஜெக்ட். இந்த மாதிரி வேரியபிள்ஸ் a ஈக்குவல் டு டி, சி ஈக்குவல் டு ஏ, சி ஈக்குவல் டு ஏ, இந்த மாதிரி நிறைய நமக்கு என்ன ஆகும்னா ஒரு கண்டெய்னரா இருக்கும். அந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா நேம் ஸ்பேஸ். நேம் ஸ்பேஸ் ஆர் கண்டெய்னர்ஸ் ஃபார் மேப்பிங் நேம்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் டு ஆப்ஜெக்ட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டிக்ஷனரி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. டிக்ஷனரியில பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும். இந்த லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் மீனிங்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. அது ஒரு கண்டெய்னர். ஸோ இது மாதிரி தான் நம்மளோட வேரியபிளுக்கு ஆப்ஜெக்ட் வந்து அசைன் பண்ணி அது ஒரு கண்டெய்னராக நமக்கு செட் ஆயிருக்கும். அந்த கண்டெய்னருக்கு நேம் தான் என்னன்னா நேம் ஸ்பேஸ். ஓகே, so namespace or container for mapping names of variables to object. For example, dictionaries containing list of words and its meaning. The words are mapped with their meaning in dictionaries, whereas the names are mapped with object. Name equal to object in programming language. புரிஞ்சுதா? Next one is mapping. So mapping ஒரு எக்ஸாம்பிள் நம்ம புக்ல கொடுத்திருக்கிற எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ A equal to 5, B equal to A. Aல என்ன வேல்யூ இருக்கு? 5ங்கிற வேல்யூ இருக்கு. Bல என்ன கொடுத்திருக்காங்க? Aவை வந்து அசைன் பண்ணிருக்காங்க. அப்ப Bலயும் Aலயும் நமக்கு என்ன வேல்யூ தான் இருக்கும்? 5ங்கிற வேல்யூஸ் இருக்கும். ஓகே, that is one of the mapping. So mapping after changing the values. இப்போ வந்து ஒரே வேல்யூ இருக்கு, இந்த ஏங்கிற வேல்யூ சேஞ்ச் பண்றாங்க. எப்படி சேஞ்ச் பண்றாங்க பாருங்க. A ஈக்குவல் டு 5, ஃபர்ஸ்ட் ஏவோட வேல்யூ என்னது 5. B வந்து என்ன பண்றாங்க? ஏவோட வேல்யூ அசைன் பண்றாங்க. திரும்பி ஏவோட வேல்யூ மாத்துறாங்க. A ஈக்குவல் டு 3. அப்போ ஏல நமக்கு என்ன இருக்கு? லாஸ்டா என்ன சேஞ்ச் ஆயிருக்கோ அதுதான் இருக்கும். ஏல வந்து 3 இருக்கும், Bல என்ன இருக்கும்? 5ங்கிறது இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் மேப்பிங் ஆஃப்டர் சேஞ்சிங் த வேல்யூ ஆஃப் A. ஸோ இந்த வீடியோல நம்ம பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்கோப்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். ஸ்கோப்னா என்னன்னு பார்த்தோம். இது வந்து ஒன் ஆஃப் த 2 மார்க், இம்பார்ட்டன்ட் 2 மார்க். இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்கோப்னா என்னன்னு டெஃபினிஷன் இதுதான் எழுதணும் நீங்க. விசிபிலிட்டி ஆஃப் வேரியபிள், parameters and function in one part of the program to another part of the same program. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஸோ நம்மளோட ஸ்கோப்பிங்கில் வேரியபிள் ஃபங்க்ஷன்னா என்ன, பேராமீட்டர்ஸ்னா என்ன, அதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ அதுக்கு அடுத்து வேரியபிள் ஸ்கோப்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ரெஃபரன்ஸ் அண்ட் பாயிண்டர்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு இதை மேப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சைன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், மேப்பிங்னா என்ன அப்படிங்கிறதும் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸு. மேப்பிங் அப்படின்னு கேட்பாங்க. The process of binding a variable name with an object is called mapping. Equal sign is used in programming language to map the variable and object. Okay, so இது important. அடுத்து நேம் ஸ்பேஸ்ங்கிறது ஒரு 2 மார்க். நேம் ஸ்பேஸ் or container for mapping names of variables to object. Okay, thank you students.